வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எனது பெயர் பாஸ்கர், நாமக்கலிலிருந்து வருகிறேன். எனக்கு வயது 61. இங்கு வர வேண்டும் என்று எனக்கு 20 வருடங்களுக்கு முன்னாலேயே எனக்கு அங்கே பழனியப்பன் என்பவர் இந்த விதை போட்டார். அன்று நான் அலட்சியப்படுத்தினேன். எனது வாழ்க்கையை அன்று அலட்சியப்படுத்தியதற்கு பிறகு மீண்டும் 3 வருடங்களுக்கு முன்பே நான் வர வேண்டும் என்று என் மனைவியிடம் சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் வர இயலவில்லை. 2 முறை பதிவும் செய்தேன், ரத்து பண்ணிவிட்டேன். இந்த வருடம் மட்டும்தான் வந்தேன். இங்கே வந்து என்னுடைய 61 வயதில் பல தொழில்கள் செய்து பல கோபங்கள், தாபங்கள், பல இன்னல்களை எல்லாம் அனுபவித்து வந்து அப்பொழுது அந்த பழனியப்பன் அவர் சொல்லுவார், நான் என்னுடைய கட்டிடத்தில் வாடகைக்கு இருந்தார். அவர் அப்பப்பொழுது கூப்பிட்டு சொல்லுவார், ஏன் இவ்வளோ கோபப்படுகிற பாஸ்கர், இதெல்லாம் இல்லை, நீங்கள் இருங்கன்னு சொல்லுவார். அப்போ வந்து என்னுடைய பில்டிங்கில் வந்து மகரிஷியின் படத்தை வைத்து பூக்கள் நிறையா போட்டு அவர் தினமும் அவரை ஆராதித்து இது கொள்வார். நான் போவேன், ஒரு 5 நாள் 1 மாதத்துக்கு முன்னாடி போய் கேட்பேன், இப்படி சொல்லுவார், நீ ஏன் கோவப்படுற, பாவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிம்பார். நான் வந்து அப்போ வந்து அதை அலட்சியப்படுத்தி விட்டேன். என்ன போனால் வாழ்க வளமுடன் சொல்கிறாரு, எல்லாம் நான் வாழ்க வளமுடன் நல்லாவே இருந்திருப்பேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நீங்கள் வாழ்க வளமுடன் சொல்கிறேன்ட்டு ஒரு ஜோக்காக சொல்லிட்டு ஒரு அலட்சியப்படுத்தி தான் பேசினேன். அன்னைக்கு அலட்சியப்படுத்தினாலும் அன்றைய சூழலை 5 வருடம் அங்கே இருந்தார். அந்த நேரத்தில் ஒவ்வொருடையும் என்னை கூப்பிட்டு சொல்லுவார், நான் அவரை அலட்சியப்படுத்தி மனச்சாந்திக்காக வாம்பார், நான் தாகசாந்திக்காக போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு அந்த மது அருந்து பழக்கம் இருந்தது. அதனால் அதை அலட்சியப்படுத்தி போய்கொண்டே இருந்தேன். நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்திலேயே மனவள கலை மன்றம் இருந்தது. 6 மணிக்கு வாருங்கள் கூப்பிடுவார். நான் வேண்டாம்ட்டு நான் வந்து என்னுடைய கிளப்புக்கு போயிடுவேன். இப்படியாக என் வாழ்க்கை ஓட்டங்கள் ஓடியது. வீட்டில் தொழில் ரீதியாக எனக்கு பல பிரச்சனைகள், டென்ஷனாக தான் இருப்பேன், குரு சபலன் இருக்கும். அப்படி இருந்தது. வந்து இங்கேயும் வந்து கூட ஒரு நேரத்தில் கோபப்பட்டேன். அது இங்கே வந்து அந்த மகரிஷினுடைய இதேனோ அந்த கோபம் என்னை தனித்து விட்டது. அவ்வளவு பொறுமை, அலட்சியப்படுத்துவது ஒரு தரக்குறைவாக பேசினாலும் அலட்சியப்படுத்தி கொண்டு போய்விட வேண்டும். பல இதுகள் வந்து இன்று கற்றுக்கொண்டேன். 61 வயதில் ஏன் இப்பொழுது வந்ததை விட 30 வருடங்கள் 20 வருடங்களுக்கு முன்பாக அந்த வித்து மகரிஷி என்னுடைய இடத்தில் வந்து ஃபோட்டோவாக இருந்து அவர் ஆராதனை பண்ணதுனால தான் மீண்டும் என்னை இங்கே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். குருவுக்கு நன்றி. இன்றும் மகரிஷியினுடைய இது பிரகாரம் நான் தொடர்ந்து இப்போ நம்மளது வந்து அனுபவத்தில் பார்க்கும்பொழுது நமக்கு அறிவு பெட்டகம் இருக்கிறது. அது எங்கே பத்மநாபசாமி கோயிலினுடைய பெட்டகம் போல அந்த அறிவுக்கு வந்து எங்கே இருக்கிற சாவி என்பதை வந்து எங்கெங்கேயோ தொலைவணும். ஆனால் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டு இல்லாத இடங்களும் தேடி எங்கெங்கேயோ அலைகின்றாய் ஞான தங்கமே என்று சொன்னார்கள். அந்த தங்கம் ஞான சாவி வந்து அறிவு திருக்கோயில் இருக்கிறது. இந்த அறிவு திருக்கோயில் வந்து இன்று ஃபவுண்டேஷன் என்ற சாவியை போட்டு திறந்து நமக்கு கண்ணை திறந்து விட்டிருக்கிறார், அறிவு கண்ணை திறந்து விட்டிருக்கிறார்கள். இன்றும் 4 சாவிகள் உள்ளது. பத்மநாத சாமி கோயிலில் இன்னும் என்ன திறக்கப்படாமல் அறிவு பெட்டகத்தில் அங்கே வந்து பொருள்கள் இருக்கிறது. நம்ம அறிவு திறன்கள் வந்து நமக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதை திறவுகோள் திறந்து கொள்ள அறிவு திருக்கோயில் வந்தால்தான் இங்கு திறந்து நம்ம அறிவு கண்ணை திறந்து நம்மளை வழிகாட்டியாக, வாழ்க்கையில் வழிகாட்டியாக கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் இங்கே வந்து என்னுடைய தூய்மையை தெளிவுபடுத்தி கொண்டு என் வாழ்க்கையில் 20 வருடம் வீணடித்து விட்டேனே என்று வருத்தப்பட்டு இருந்தாலும் இன்று முதல் என்னுடைய வாழ்க்கை இங்கே ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று கூறி எல்லோருக்கும் இங்கே வந்து அறிவு திருக்கோயில் வந்து பாடம் சென்றதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மகரிஷி அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு மீண்டும் நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாழ்க விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.